ஜெயசக்தி கார்த்திகேயன். திருப்பாதம் சரணம். அன்னை வீரசின்னம்மாள் திருப்பாதம் சரணம். ஓம் க்ரீம் ஸ்ரீம் ஜெயசக்தி நமக. ஓம் க்ரீம் ஸ்ரீம் ஜெயசக்தி நமக. ஓம் க்ரீம் ஸ்ரீம் ஜெயசக்தி நமக. வளம் நலம் தரும் அன்னை அபிராமி பற்றிய வீடியோ. முதலில் நலம். ஆரோக்கியமான வாழ்வு வேண்டும். சுவர் இருந்தால் சித்திரம் வரைய முடியும். ஒருவர் நோய்வாய்ப்பட்டுவிட்டால் அபிராமி பட்டர் பாடிய இந்த பாடலை பாடினால் அவர்களுடைய நோய்கள் குணமாகும். அது உரிய மருத்துவரை உங்களை நாட வைத்து அதை குணமாக்குவார் அன்னை அபிராமி. அந்த பாடல்: மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணிப்பணிந்த அணியே அணியும் அணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரும் விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. நோய் தீர்ப்பதில் வல்லமை படைத்தவள் அபிராமி. அவளுடைய தீர்த்தம் கிடைத்தால் அருந்துங்கள். அவளுடைய கரும்பு வில்லை தொட்டு பார்க்கும் பாக்கியம் கிடைத்தால் நீங்கள் மிக மிக கொடுத்து வைத்தவர்கள். ஒரு முறை போனால் அவளை பார்த்தால் தீர்ந்து விடுமா என்றால் இல்லை. நாம் எப்படி நமது செல்ஃபோனுக்கு சார்ஜ் ஏற்றுகிறோமோ அதுபோல் அவளுடைய திருப்பாதத்தையும் அவளுடைய பார்வையும் அடிக்கடி போய் பார்க்க வேண்டும். அவளுடைய சன்னிதானத்தில் போய் அவளை பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் படிப்படியாக நமது நோய்கள் தீரும். அன்னை அபிராமி கோயிலுக்கு சென்று வாருங்கள். அவளுடைய தீர்த்தத்தையும் அந்த கரும்பு வெள்ளையும் தொட்டு உங்களுடைய நோய் படிப்படியாக குணமானதை நலம் பெறுங்கள். படிப்படியாக குறைந்து நலம் பெற வாழ்த்துகிறேன். வாடி நலம் சூழ என்றே வாழ்த்துகிறேன். வாழ்க. அடுத்தது வளம் தருவாள் அபிராமி. ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பேருமே சம்பாதிக்கிறாங்க. அப்படி 2 பேருமே சம்பாதிச்சாலும் அவங்களுடைய இஎம்ஐயானது தங்களுடைய சம்பாத்தியத்தை விட கொஞ்சம் அதிகமாக போகுது. வீட்டு செலவு எல்லாமே போனாலும் இஎம்ஐ அதிகமாக போகுது. அதனால் இஎம்ஐ கட்டுறதுக்காகவோ இல்லை குடும்பத்தை செலவு ஓட்டுறதுக்காகவோ பக்கத்தில் யார்ட்டையாவது கொஞ்சம் பணத்தை கடனாக வாங்குகிறாங்க. அந்த கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது? இப்போ இந்த இஎம்ஐயும் ஒரு கட்டுக்குள்ளார வரணும். அதையும் தாண்டி நமக்கு சேமிக்கிற அளவுக்கு வருமானத்தை கொடுக்கணும்னா அதுக்கு அபரிவிதமான செல்வம் பெருகும். அப்படின்னாக்கா அபிராமி பட்டர் வாழ்க்கையிலேயே இந்த பாடலை பாடினீங்கன்னா உங்களுடைய செல்வ வளம் அதிகரிக்கும். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்களால் அபிராமி கடைக்கண்களே. இந்த பாடலை பாட பாட உங்களுக்கு செல்வ பலம் அதிகரிக்கும். உங்களுக்கு கடன் வாங்கணுங்கிற ஒரு சூழல், ஆனால் உங்கள் மனசில் ஒரு வைராக்கியம், யார்கிட்டையும் 1 ரூபா கூட கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு வைராக்கியம். ஆனால் சூழ்நிலை நீங்கள் கண்டிப்பாக வாங்கணுங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த சூழ்நிலையை நீங்கள் எப்படி எதிர்கொள்வீங்க? அப்போ இந்த பாடல், அபிராமி பட்டருடைய இந்த பாடல் உங்களுக்கு அந்த உறுதியான நம்பிக்கையை இன்னும் உறுதிப்படுத்தி உங்களுக்கு யாராவது ஒருத்தர் கைமாத்தா கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க. அதாவது கடன்னா வட்டிக்கு கொடுக்காம உங்களால் எப்போ திருப்பி கொடுக்க முடியுமோ அப்போ கொடுங்க அப்படின்னு அன்னை அபிராமி உங்களுக்கு ஒருத்தர் அனுப்பி வைப்பார். அந்த பாடல் தான் இது. இல்லாமை சொல்லி இல்லாமை சொல்லி ஒருவர் பால் சென்று எளிப்பட்டு நில்லாமை நெஞ்சில் நினைவுகளிலே நித்தம் நீடுதமும் கல்லாமை கற்ற கயவர்த்தம் பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திருவிரை பாதங்கள் சேர்மீன்களே. இந்த பாட்டை நீங்கள் அடிக்கடி சொல்ல அம்மா நான் போய் யாருக்கிட்டையும் கையேந்தி நிற்க மாட்டேன், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதை நீதாம்மா தீர்த்து வைக்கணும் அப்படின்னு அவளுடைய பாதத்தை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். அவளையே உறுதியாக எண்ணி பாருங்கள். அபிராமி அந்தாதி புஸ்தகத்தை வாங்கி இந்த பாட்டை இன்னும் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. நான் கூட சில இடங்களில் சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். அதனால் இந்த பாடலை நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கும். சரி, இவள் ஒரு லட்சிய தேவதை அப்படிங்கிற எப்படி இவளை தன்னுடைய தொழிலில் நான் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த அன்னையை மனசார வேண்டி தன்னுடைய தொழில்களை முன்னேற்றம் படைத்து செஞ்சாங்கன்னா இந்த அன்னை அவர்களுக்கு தொழிலில் உறுதுணையாக இருக்கிறாள். கடையாத கல்வியும் கபடு வாராத நட்புங்கிற ஒரு பாடலில் ஒரு 4 வரி வரும். அந்த 4 வரியை நம்ம வீட்டில் எழுதி வைக்கலாம், இல்லை நம்ம வியாபாரம் பண்ணுற இடத்துல கூட எழுதி வைக்கலாம்.
அந்த 4 வரிகள் என்னன்னாக்கா, தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோலும் ஓர் துன்பமில்லா வாழ்வும். ஒரு தொழில் செய்யணும்னு விரும்புகிறீங்க, அந்த தொழில் உங்களுக்குரிய தொழில் தானா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது. எல்லோரும் சொல்கிறாங்க, எல்லோரும் இறங்குறாங்கன்னு நாமளும் இறங்கிடுவோம். பட் அப்படி இல்லை. அது உங்களுக்குரிய தொழிலா இல்லையான்னு அம்மாக்கிட்ட பூ போட்டு கேளுங்க. இல்லை அம்மாக்கிட்ட திருவிழா சீட்டு எழுதி போட்டு கேளுங்க. அன்னை அபிராமிகிட்ட எழுதி போட்டு கேளுங்க. அன்னை அபிராமி உத்தரவு கொடுத்துட்டான்னா, இதை செய்யின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துட்டான்னா, அந்த நிமிடத்திலிருந்து உங்கள் கூட பக்கபலமாக இருப்பாள். இது உறுதி. அடுத்த இதில் அபிராமி பட்டர் அன்னையை எப்படி பார்த்தாரு, அன்னை எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றியும் ஒருத்தர் பற்றி நினைக்கிறீங்க, அவங்க உங்களையும் விரும்பி ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிறதுக்காக அன்னை அபிராமி சில பாடல் சொல்லியிருப்பாங்க, அபிராமி பட்டர் சொல்லியிருப்பார். அதை பற்றியும் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.